நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி வாகனங்களின் பயண பாதுகாப்பு குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மினி பேருந்துகள், பெரிய பேருந்துகள் என 171 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. வட்டார போக்குவரத்து அலுவலர் பொறுப்பு ரவி அவர்களுடன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் பேருந்து இருக்கை, அவசர கால வழி, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு சிலிண்டர் வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான சோதனைகள் செய்யப்பட்டன. மேலும் பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தீயை எவ்வாறு அணைப்பது என தீயணைப்பு துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். ஆய்வின் போது உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ், நகர காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் குணசேகரன், அருண், சிவகுமார், தீயணைப்பு நிலைய அலுவலர் ஸ்ரீதர் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். ஊட்டியில் வந்து இன்னைக்கு ஆனுவல் ஸ்கூல் பஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். இன்னைக்கு ஊட்டியில் வந்து டோட்டல் 171 வெஹிக்கிள்ஸ், 47 ஸ்கூல்ஸ். ஈச் பஸ் வந்து நமக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தாங்க. எல்லாமே ஆல் சேஃப்டி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையா, இன்க்ளூடிங் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரு, என்ட்ரி எக்ஸிட் டோரும், அப்புறமா எமர்ஜென்சி எக்ஸிட்டு, மெடிக்கல் கிட்டு, கேமரா எல்லாமே இருக்கா இல்லையான்னு ஈச் பஸ்ஸில் பார்த்துட்டு, இன்கேஸ் இல்லைன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு 1 வீக்குள்ளே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அது எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நம்ம இன்ஸ்பெக்ஷன் கொண்டு வரணும். அப்போ ஃபைனலாக அதை கிளியர் பண்ணுவோம். இது ஊட்டியில் வந்து இன்னைக்கு குன்னூர் கோத்தகிரி பகுதிக்கு வந்து 9ஆம் தேதி பண்ணுறோம். 17 ஸ்கூலு, 96 வெஹிக்கிள்ஸு. கூடலூர் ஏற்கனவே 28ஆம் தேதி வந்து முடிஞ்சது. அங்கே 27 ஸ்கூல், 86 வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.